ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக வெளியுறவுத்துறை உடனடியாக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தீர்வு காண வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர் சமுதாயத்தினரிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். இலங்கை அரசின் தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். நீட் விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் இன்னும் அங்கு செல்லாதது வருத்தம் அளிக்கிறது என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கள்ளச்சாராயத்திற்கு இனியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 20 பேருக்கு மேல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் மீண்டும் நம்முடைய மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இது போன்ற நிலை தொடரக்கூடாது. இலங்கை அரசினுடைய தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது. நம்முடைய வெளியுறவுத்துறை இலங்கை அரசோடு உடனடியாக அழுத்தமான முறையிலே பேசி இது போன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.